السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 ஷவ்வால் மாதம் 15ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் புஐஜான் அவர்கள் துஆவின் சிறப்பும் அதன் ஒழுக்கங்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே இன்றி மரணிக்க வேண்டாம் என்ற சூரா ஆல இம்ரானின் 102வது வசனத்தையும், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், வகூலு கௌலன் சதீதா, தெளிவான வார்த்தைகளை கூறுங்கள், யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும், அது உங்களது செயல்களை சீர்படுத்தும், வயக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களது பாவங்களை மன்னிக்கச் செய்யும், வமை யுத்இல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கிறார்களோ, அதே போல் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கிறார்களோ, ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, மனிதன் என்பவன் தன்னை படைத்தவனிடத்திலே தேவையுடையவனாக இருக்கிறான். தன்னை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடியவனிடத்திலே தேவையுடையவனாக இருக்கிறான். அந்த தேவை என்பது, அவன்தான் எம்மை படைத்தான், அவன்தான் எம்மை செம்மைப்படுத்தினான், உயிரை ஊதச் செய்து உயிர் வாழச் செய்தான், உணவளித்தான், கொடைகளை கொடுத்தான், தேவைகளை நிறைவேற்றினான், உணவளித்தான், அதே போன்று குடிபானங்களையும் கொடுத்தான். அதாவது அந்தரங்க உறுப்புகளை மறைப்பதற்காக ஆடைகளை கொடுத்தான், திரைகளை கொடுத்தான், ஆடைகளை கொடுத்தான், சுபீட்சத்தை கொடுத்தான், ஆரோக்கியத்தை கொடுத்தான். இந்த அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு அடியானும் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் காணலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, வஇதா மஸ்ஸகுமுத் துர்ரு ஃபில் பஹர், கடலிலே உங்களுக்கு ஏதாவது தீங்குகள், சங்கடங்கள், அனர்த்தங்கள் ஏற்பட்டு விட்டால், வல்ல மன் ததுஊன இல்லா இய்யாஹ், அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க முடியாது என்பது அங்கே அவர்களுக்கு தெரிந்துவிடும். இக்கட்டான நிலை வருகின்ற போது அவன் மாத்திரம்தான் அதற்கு துணை புரியக்கூடியவன், பாதுகாக்க கூடியவன், அனர்த்தத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதே போன்று அல் குர்ஆன் கூறுகிறது, வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி, பூமியிலே உள்ள ஊர்வனவைகள் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அவைகளுக்கான உணவு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. வயஅலமு முஸ்தகர்ரஹா வமுஸ்தௌதஹா, அது எங்கே தங்குமிடம், அதனுடைய சேருமிடம் எங்கே என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன், தெளிவான அந்த புத்தகத்திலே அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை தவிர அடியார்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு, விடையளிப்பதற்கு, தேவைகளை நிறைவேற்றுவதற்கு படைத்தவனான, இந்த உலகத்தை நிர்வாகம் செய்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அடியார்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்பதை அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த அல்லாஹ், அந்த ரப் ஒவ்வொரு கேட்கக்கூடிய மனிதர்களுக்கும் விடையளிக்கிறான், ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளையும் கொடுக்கிறான். அவனுடைய அந்த ஹசானாவிலே, களஞ்சிய சாலையிலே
எதுவும் குறைகள் ஏற்பட்டு விட மாட்டாது. அதே போன்று முடிவு என்பதும் முற்றுப்புள்ளி என்பதும் கிடையாது. அதே போன்று மனிதர்களுடைய தேவைகள் என்ன என்ன என்று அங்கே அல்லாஹ் கணக்கிட்டு மட்டீடு செய்யவில்லை. விரும்பியவாறு விரும்பியதை படைத்தவரிடத்திலே கேட்கலாம். அதற்கென ஒரு வரையறையோ அதற்கென ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம் என்ற ஒரு விடயத்தை படைத்தவன் நமக்கு தந்திருக்கிறான். அன்பார்ந்தர்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அதாவது ஹதீஸுல் குதுஸிலே நபி அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் கூறினான் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுல் குதுஸிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹ் கூறுகிறான், யா இபாதி, எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அநியாயத்தை என் மீது நான் தடுத்துக் கொண்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, உங்களுக்கு மத்தியிலே அதனை தடை செய்யப்பட்டதாக ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறேன். ஃபலா தஸாலமு, உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ضالٌ, ஒவ்வொருவரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள். இல்லா மன் ஹதைதுஹு, நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர. எனவே ஃபஸ்தஹ்தூனி அஹ்திக்கும், நேர்வழியை என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன். யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ஜாயிஉன், நீங்கள் ஒவ்வொருவரும் பசித்தவர்களாக இருக்கிறீர்கள். இல்லா மன் அத்அம்துஹு, நான் உணவளித்தவர்களை தவிர. எனவே ஃபஸ்தத்இமூனி உத்இம்கும், என்னிடத்திலே உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிப்பேன். யா இபாதி, எனது அடியார்களே, குல்லுக்கும் ஆரின், ஒவ்வொருவரும் ஆடையற்ற நிர்வாணமாக இருக்கிறீர்கள். இல்லாமன் கஸௌதுஹு, நான் ஆடை அளித்தவர்களை தவிர. ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும், எனவே ஆடை அணிவிக்குமாறு என்னிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு ஆடை அணிவிப்பேன். யா இபாதி, எனது அடியார்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், இரவு பகலாக தவறிழைக்கிறீர்கள், பாவம் செய்கிறீர்கள். வ அன அக்ஃபிருல் ذுனூப ஜமீஆ, நான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும், என்னிடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள், உங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறேன். யா இபாதி, எனது அடியார்களே, இன்னக்கும் லன் தப்லுகு ضري ஃபததுர்ரூனி, நீங்கள் எனக்கு எந்த தீங்கையும் செய்துவிட முடியாது. வலன் தப்லுகு நஃபி ஃபதன்ஃபஊனி, எந்த பயன்பாட்டுகளையும் எனக்கு கொடுத்து விட முடியாது. யா இபாதி, எனது அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும், உங்களிலே முதன்மையாக வந்தவர்களும் இறுதியாக வந்தவர்களும், வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், மனித இனமும் ஜின்னினமும், கானு அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், உங்களிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தக்வா செய்யக்கூடிய மிகவும் தக்வா செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருப்பதனூடாக மஸாத ذلك في முல்கி ஷைஆ, அந்த அதிக உச்சகட்ட இறையச்சம் என்பது என்னுடைய விடயத்திலே, எனது அரசாட்சியிலே எதையும் அதிகப்படுத்தி விட போவதில்லை. யா இபாதி, எனது அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்கள் முதன்மையானவர்களும் கடைசியில் வந்தவர்களும் ஜின் இனமும் மனித இனமும், கானு அலா அஃஜரி கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும், உங்களிலே மிகவும் படுபாதக செயலை செய்த உச்சகட்ட பாவியாக இருக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திலே அது குடியிருப்பதனூடாக, மா நகஸ ذلك மின் முல்கி ஷைஆ, அது எனது அரசாட்சியில் எதையும் குறைத்து விட போவதில்லை. யா இபாதி, எனது அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களிலே முதன்மையானவர்களும் இறுதியானவர்களும் ஜின்களும் மனித இனமும், காமு ஃபீ ஸஈதின் வாஹிதின், ஒரு இடத்திலே அனைவரும் ஒன்று சேர்ந்து, ஃபஸஅலூனி ஃபஅஅதைது குல்ல இன்சானின் மஸ்அலதுஹு, அங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய வேண்டுதல்களையும் நான் கொடுப்பேன். அதனூடாக மா நகஸ ذلك மின் இந்தி இல்லா கமா யன்குஸுல் மிக்யது இதா உத்கிலல் பஹ்ரு, ஊசி கடலிலே எவ்வாறு நுழைத்து எடுக்கப்பட்டால் எந்த அளவுக்கு தண்ணீர் வருமோ அதனை போன்றதை தவிர வேறு எந்த குறையையும் ஏற்படுத்திவிட மாட்டாது. யா இபாதி, எனது அடியார்களே, இன்னமா ஹிய அமாலுக்கும், இவைகளெல்லாம் உங்களுடைய செயல்கள். உஹ்ஸீஹா லக்கும், அவைகளை நான் மட்டீடு செய்து பாதுகாத்து ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறேன். சும்மா உவஃபீக்கும் இய்யாஹா, அதற்கான முழுமையான கூலியை நிரப்பமாக நான் கொடுப்பேன்.
ஃபமன் வஜத கைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ், அவர்களுடைய ஏடுகளிலே யார் நல்லதை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை புகழட்டும். வமன் வஜத கைர ذلك, அதுவல்லாத விடயங்களை அவர்களது ஏடுகளிலே யார் பெற்றுக் கொள்கிறார்களோ ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, தங்களை தானே நொந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். இது முஸ்லிமிலே பதியப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே பிரார்த்தனை என்பது, துஆ என்பது வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மிகவும் பிரதானமான விடயமாக இருக்கிறது. வழிபடுவதிலே முக்கியமான வழிபாடாக இருக்கிறது. துஆ என்பது ஒரு முக்கியமான விடயம். அதன் பயன் என்பது ஒரு விசாலமான தன்மையை கொண்டிருக்கிறது. எனவே இந்த விசாலமான தன்மையை கொண்ட அந்த துஆ என்பது அனைத்து நிஅமத்துக்களையும் பயன்பாடுகளையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்திலே எல்லா நிஅமத்துகளையும் விரும்பத்தகாதவைகளை விட்டும் தடுக்கக்கூடிய விடயமாக துஆ இருக்கிறது. எனவே துஆ என்பது, பிரார்த்தனை என்பது நமது தேவைகளை அடைந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. நமது அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்கும் நல்ல விடயங்களை பெற்றுக் கொள்வதற்கும் கெடுதிகள் கெட்டவைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கும் துஆ என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. நல்லவற்றை கேட்க வேண்டும், விரும்பத்தகாதலை விட்டும் பாதுகாப்பு கோர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, துஆ என்பது, பிரார்த்தனை என்பது மனிதனுடைய அதாவது ஒரு முஃமினுடைய ஒரு தோழனாக, ஒரு துணையாக இருக்கின்றான். அதே நேரத்திலே கஷ்டங்கள் வருகின்ற போது அவனை ஆறுதல் படுத்தக்கூடிய, அவனுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய ஒன்றாக இந்த துஆ இருக்கிறது. அதே போன்று அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்கிறது. அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்துகின்ற போதும் அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே எந்த திரையும் கிடைக்காமல் நேரடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். தேவைகள் நிறைவேற்றப்படும், துன்பங்கள் கஷ்டங்கள் நீக்கப்படும், அல்லாஹுடைய கலாவிலே உள்ள விடயங்கள் கூட பிரார்த்தனை மூலமாக மாற்றப்படும். எனவே அல்லாஹ்விடத்திலே நெருங்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். இதனை விட அல்லாஹ்விடத்திலே சங்கையானவன் யாரும் இருக்க முடியாது. எனவே உங்களது இரு கரங்களை வானத்தின் பக்கம் உயர்த்துங்கள். களப்பற்ற முறையிலே, தெளிவான முறையிலே, இணை வைத்தலை தவிர்த்து அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே மென்மையாகவும் மறைமுகமாகவும் எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அதாவது இயலாமை விட்டும், ஏமாற்றத்தை விட்டும், தேவைகள் வருகின்ற போது அதிலே கஞ்சத்தனம் செய்து விடாமல் பெருமனதுடன் படைத்தவனிடத்திலே கேட்பதற்கு நாம் கஞ்சத்தனம் செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் படைத்தவன் கூறுகிறான், என்னிடத்திலே கேளுங்கள், அதற்கு நான் விடை அளிப்பேன். அவன் சங்கையாளன், அவன் கருணையாளன், அவன் சக்தியுள்ளவன், மகத்துவமிக்கவன். அவனுடைய அருள் வாயில்கள் என்பது அங்கே மூடப்பட மாட்டாது. அவனுடைய இரண்டு கைகளும் விரிக்கப்பட்டிருக்கிறது. யுன்ஃபிகு கைஃப யஷா, அவன் நாடியவாறு வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய கை என்பது அது கொடைகள் கொடுப்பதற்கு விரித்து விடப்பட்டுள்ளது. இரவு பகலாக எல்லா நிலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். எனவே இந்த வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹுடைய அந்த கொடை என்பது, வாரி வழங்கும் தன்மை என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதனூடாக எந்த குறைவும் அவனுக்கு ஏற்பட்டுவிடப் போவதில்லை. அன்பார்ந்தவர்களே, எனவே பிரார்த்தனை என்பதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதற்குரிய பிரதிபலன் கட்டாயம் கிடைக்கும் என்பதை உறுதி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக துஆ செய்யுங்கள், நான் விடையளிப்பேன். யார் துஆ கேட்கிறார்களோ அவன் நல்லவைகள் கொடுக்கப்பட்டவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களது ரப் கூறுகிறான், என்னிடத்திலே கேளுங்கள், நான் விடை அளிப்பேன். வைதா சஅலக இபாதி, நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், என்னை பற்றி எனது அடியார்கள் உன்னிடத்திலே கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் மிகவும் அண்மையிலே இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அழைப்பாளனுடைய அழைப்புக்கு பதிலளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ, என்னிடத்திலே விடையை எதிர்பார்க்கட்டும். வல்யுமினூ பி, அந்த விடை கிடைக்கும் என்ற உறுதியான ஈமானுடன் இருக்கட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று நபி அவர்கள் அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பூமியிலே உள்ள ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது அதனை நேரடியாக கொடுத்து விடுவான்.
அல்லது அவனுக்கு வரக்கூடிய விரும்பத்தகாத கெட்டவைகளை விட்டும் பாதுகாத்து விடுவான். அந்த பிரார்த்தனையிலே பாவங்களும் குடும்ப உறவினர்களையும் துண்டித்து நடக்கக்கூடிய விடயம் இல்லாமல் இருக்கின்ற போது ஒன்று துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அப்போது அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு மனிதன் கூறுகிறான், இதன் நுக்சிர், எனவே நான் துஆ செய்வதை அதிகப்படுத்துவோம் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு அக்ஸர், அல்லாஹ் மிகவும் அதிகம் அதிகம் என்ற வார்த்தையை கூறினார்கள். எனவே துஆ என்பது எந்த அளவுக்கு அதிகம் அதிகம் கேட்கிறோமோ நமது அடிமைத்தனத்தை எஜமானுக்கு நிறுவக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே துஆ என்பது படைத்தவரிடத்தில் கேட்க வேண்டும். கட்டாயமாக தேவையுடையவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள், அந்த பொருத்தமான நேரங்களை நாம் தெரிந்து அந்த நேரத்திலே கேட்பதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம்தான் அவனுடைய நெற்றி முகம் சுஜூது செய்யக்கூடிய நிலை. அவன் சுஜூதிலே இருக்கும் போது அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவனாக நேரடியாக சம்பாஷணை செய்வதற்குரிய இடமாக இருக்கிறது. எனவே சுஜூதிலே அதிகமாக துஆ கேளுங்கள். அதே போன்று வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எதை கேட்டாலும் அல்லாஹ் கட்டாயமாக கொடுப்பான். எனவே வெள்ளிக்கிழமையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இரவிலே அதாவது சுலுசுல்லை, அதாவது இரவின் 3வது பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துக்கு இறங்கி கேட்கிறான், ஹல் மின் தாஇன் ஃபஅஸ்தஜீப லஹு, யாராவது என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு பதிலளிக்கிறேன். ஹல் மின் சாயிலின் ஃபஅதியஹு, என்னிடத்தில் கேட்கக்கூடிய இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கிறேன். அதே போன்று துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் ஒன்றுதான் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் ஏற்றுக்கொள்ளப்படும். லைலத்துல் கத்ர், ரமலான் மாதத்திலே கடைசி 10 ஒற்றைப்பட நாளிலே வரக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் இரவிலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று நோன்பாளிகள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், பிரயாணிகளுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், அநியாயம் இழைக்கப்பட்டவுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இக்கட்டான நிலைக்கு சஞ்சலத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் கேட்கின்ற போது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு சாலிஹான நல்ல மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று ஒரு முஸ்லிம் மறைமுகமாக தனது முஸ்லிம் சகோதரனுக்கு அல்லாஹ்விடத்திலே மறைமுகமாக கேட்கின்ற போதும் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களை கருத்தில் கொண்டு அந்த நேரத்திலே அதிகம் துஆ செய்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, துஆ என்பது இபாதாவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே களப்பற்ற முறையிலே, இஹ்லாஸான முறையிலே, எந்த விதத்திலும் அல்லாஹுக்கு அங்கே சமரசங்கள் செய்து விடாமல், கலப்படம் செய்து விடாமல், அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரம் அந்த துஆவை அவனிடத்திலே கேட்க வேண்டும். குறிப்பாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது, வசதி வாய்ப்புடன் இருக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவ்வாறு நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்ற வேளையிலே அல்லாஹ்வை நினைப்போமானால், இதை நான் பெற்றுக்கொண்டது என்னை படைத்தவன் மூலமாக, என்னை சந்தோஷமாக வைப்பது என்னை படைத்தவன் மூலமாக என்ற எண்ணமும் துஆவும் நினைவூட்டலும் மகிழ்ச்சியான நேரத்திலே ஒரு மனிதத்திலே இருக்கும் என்றால், யகுன் மஅகும் ஃபிஷ்ஷித்ததி வல்லஅவா, உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்கள் வரும்போது அந்த அல்லாஹ் உங்களுடன் இருப்பான். எனவே மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது அல்லாஹுடன் இருங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள், நன்றி கூறுங்கள். உங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போதும் அதற்கு துணையாக அல்லாஹ் உங்களுடன் இருப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகிறார்கள். யா குலாம், எனது அதாவது சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், சில வார்த்தைகளை உனக்கு படித்து தருகிறேன். அல்லாஹ்வுடைய விடயத்திலே நீ கண்ணம் கருத்துமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை பேணி நடக்க வேண்டும். அல்லாஹ் உனக்கு முன்னால், உனது தேவைகளுக்கு முன்னால் நிறைவேற்றுவதற்கு அவன் முன்னே இருப்பான். நீ எதை கேட்பதாக இருந்தாலும் ஃபஸ்அலில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கேள். வஇதஸ்தஅன்த, உதவி கோருவதாக இருந்தால் ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு உதவி கோர். அறிந்து கொள், உலகத்திலே உள்ள அனைத்து சமூகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது பயன்பாடுகளை கொடுக்க நினைத்தால் அல்லாஹ் அவனது ஏட்டிலே எழுதியதை தவிர வேறு எந்த பயன்பாட்டையும் அவர்கள் உனக்கு கொண்டு வந்து விட முடியாது. அதே நேரத்திலே உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து
உனக்கு ஒரு தீங்கை செய்வதற்கு அவர்கள் நினைத்தாலும் அல்லாஹுடைய ஏட்டிலே எழுதப்பட்டவைகளை தவிர எந்த தீங்கும் உனக்கு ஏற்பட்டு விட மாட்டாது. ரூஃபியாத்தில் அக்கலாம், பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ்லே நபி அவர்கள் கூறுகிறார்கள், யார் கஷ்டமான நேரங்களில், துயரமான நேரங்களில் அவனது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்று விரும்புகிறானோ, ஆசை கொள்கிறானோ, அவன் சந்தோஷமாக இருக்கின்ற வேளையிலே, மகிழ்ச்சியாக இருக்கின்ற வேளையிலே அதிகம் அதிகம் துஆ செய்யட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லா வசதி வாய்ப்புடன் இருக்கின்ற போது துஆக்கள் அதிகமாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போது நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அனர்த்தங்கள், விரும்பத்தகாதவைகள் வரும்போது நமக்கு முன்னே அல்லாஹ் வந்து நமது தேவைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களை நீக்குவதற்கு அவன் உதவியாளனாக இருப்பான் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களை தெரிந்து கொண்டோம். கட்டாயமாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒழுங்குமுறைகளை பேணி நாம் அவைகளை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உண்மையாக நெருங்கி அவரிடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். நம்மை அவனுக்கு முன்னால் நான் அடியான், அவனுக்கு நான் பயப்படுகிறேன், அவனுக்கு நான் அச்சப்படுகிறேன், நமது பணிவுத்தன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எந்த நேரத்திலும் துஆ கேட்கின்ற போது எல்லை மீறிவிடக் கூடாது. தங்களுக்கு எதிராக, நமக்கு எதிராக நாம் துஆ கேட்டு விடக்கூடாது. நமது குழந்தைகளுக்கு எதிராக துஆ கேட்டு விடக்கூடாது. நமது பொருளாதார அழிவுக்காக நாமே துஆ செய்து விடக்கூடாது. எனவே தனக்காகவும் தனது குழந்தைகளுக்காகவும் தனது சொத்துக்களுக்காகவும் அழிவு விடயத்திலே நாம் துஆ செய்து விடக்கூடாது. அதே நேரத்திலே அநியாயமான பாவமான விடயங்கள், குடும்ப உறவினர்களை துண்டித்து நடக்கக்கூடிய விடயங்களிலே துஆ செய்து விடக்கூடாது. எனவே நீங்கள் துஆ கேட்டால் மென்மையாக அமைதியான முறையிலே அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உங்களுடைய கேள்வி உறுதித்தன்மையுடன் உத்தரவாதமாக விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் கேளுங்கள். அவ்வாறு கேட்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவனுக்கு விமோசனம் கிடைப்பதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இரவு வேளையிலே நின்று வணங்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். அந்த பிரார்த்தனை செய்கின்ற போது அவனுடைய உள்ளம் உறுதி கொள்ள வேண்டும், எனது துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், எனது துஆவை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், எனது துஆவுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என்ற இந்த தன்மைகள் எமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். இவைகள் இல்லாமல் வெறுமனே நாம் துஆ கேட்டால் அது ஒரு பெருமதியற்றதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யுக்லிஃபுல் மிஆத், வாக்களிப்புக்கு மாறு செய்ய மாட்டான். அவன் தான் கூறுகிறான், என்னிடத்தில் கேளுங்கள் நான் கொடுப்பேன். எனவே அந்த உறுதி ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள், கட்டாயம் தருவான் என்ற உறுதி உங்களிடத்திலே இருக்க வேண்டும். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின், அதாவது உள்ளம் வேறு எங்கோ இருக்கிறது, துஆ என்பது இன்னொரு பக்கம் இருக்கிறது. மறந்த நிலையிலோ ஏனோ தானோ என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நமது உள்ளத்தை நேரான முறையிலே சரிப்படுத்தி கொண்டு, நான் பிரார்த்திப்பது என்னை படைத்தவனிடம், அவன்தான் கூறுகிறான் என்னிடத்தில் கேளுங்கள் என்று. எனவே அவன் விடையளிப்பதற்கு வாக்களித்திருக்கிறான். எனவே அந்த உறுதியான எண்ணத்துடன் பிரார்த்தனை புரிவதோடு, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம், அது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் கேட்க வேண்டும். பிரார்த்தனை கேட்கக்கூடிய ஒழுங்குமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எந்தெந்த நேரத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் நபி அவர்கள் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எனவே இது போன்ற விடயங்களை எல்லாம் அறிந்து நாம் அடியார்கள் எஜமானான அல்லாஹ்விடத்திலே அனைத்து தேவைகளையும் கேட்கக்கூடியவர்களாக, பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, இணை வைப்பை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.